பொங்கல் பரிசுக்கா? ஆமாம், என்னென்ன தராங்க? ம், 3000-ஆ? ஓகே ஓகே, உடனே வரேன். ஆமாம், பெரிய அக்காக்கு சொல்லிட்டியா? அப்போ சரி வரேன். ஏன் இவர் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காரு? சரி கேட்போம். ஏக்கா. ஆ ஆமாம், இப்போ தான் ஃபோன் பண்ணா ரேவதி. நீ வந்துரு. சரிக்கா, நீ வை, நான் பண்ணுறேன். ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? அங்கேயும் இங்கேயும் எதையோ தேடிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சுமதி, ரேஷன் கார்டு தேடிட்டு இருக்கேன். ரேஷன் போயிட்டு வரலான்னு. ஓஹோ, அப்படியா? சரிங்க, வாங்க இங்கே வந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கையை கொடுங்க. என்னாச்சு சுமதி? ஏங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்க ஆச்சு? என்ன ஒரு 15 வருஷம் ஆயிருக்குமா? 15 வருஷம். இந்த 15 வருஷத்தில் எத்தனை மாசங்க? இதெல்லாம் எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கா? முதல்ல ரேஷன் கார்டை கூட, நான் ரேஷன் போயிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க எத்தனை மாசம்னு. என்ன ஒரு 180 மாசம் வருமா? 180 மாசம். 180 மாசத்துல நீயோ இல்ல உன் ஆத்தாக்காரியோ ஒரு முறையாவது ரேஷனுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல கார்டு கொடு, நான் ரேஷன் போயிட்டு வரேன், நீ இவ்வளோ வேலை செய்யறியே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல. ஏன் இப்போ உன் மூஞ்சி மாறுது? கார்டுக்கு 3000 ரூபான்னு சொன்னதுமே ரேஷனுக்கு போறதுக்கு நீ ரேஷன் கார்டை அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல சுமதி, ஃபர்ஸ்ட் டே போனா வாங்கிட்டு வந்துடலாம்ல. லாஸ்டா போனா இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. 3000 ரூபாவா வேணும்? 3000 ரூபாய் இந்தா வாங்கிக்க. ப்ளீஸ் 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 விட்டுரு சுமதி, ப்ளீஸ். இந்த கால் இருந்தா தானே வெளியே போகணும்னு தோணும். முறிச்சு விட்டுறேன், அப்புறம் எப்படி நீ போறேன்னு நான் பார்க்குறேன். இனிமே ரேஷன் கார்டு வேணும் அது வேணும்னு என் பக்கம் யாராவது வந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். எம்மா, நானும் ரேஷன் கார்டு கேட்கலான்னுல வந்தேன். கேட்டிருந்தேன், என் சோழியை முடிச்சிருப்பா.